இசையை கத்துக்கிறவங்க நிறைய பேரு, ஆனா இசையை கத்து கொடுக்கறவங்க சிலர் தான். உங்க கலையை கரியரா மாத்துங்களேன். டிவிஜிஸ் ஐமா டிப்ளமா இன் மியூசிக் டீச்சர் ட்ரைனிங் DMTT-ல உடனே சேர்ந்துடுங்க. முருகேசனுங்க, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தாலுகா அரசூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஊத்துப்பாளையம் குக்கிராமத்துல நாங்க வர்றோம். எங்க பகுதியில நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த சக்தி முக்தி வல்லப கணபதி திருக்கோயிலானது அறநிலைத்துறைக்கு சொந்தமான திருக்கோயில் இருக்குதுங்க. இந்த கோயில் நிலத்தை கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல விற்கக்கூடிய சொத்தை வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அறநிலைத்துறைக்கு மனு கொடுத்து கோயில்ல எடுத்தாங்க. கோயில் நிலத்தை எடுக்கிற கோயிலுக்கு அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல எடுத்தது. இந்த சூழ்நிலை இருக்கும்போது அந்த கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சவரே போய் உச்ச நீதிமன்றத்தை ஒரு போலியான ஆவணத்தை, நாங்க விக்கலைங்கிற ஒரு ஆவணத்தை சமர்ப்பணம் பண்ணி, அந்த தேதி என்னங்க 9/7 அந்த அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல அந்த அறநிலைத்துறையிலுடைய நிர்வாகம் போட்ட EO போட்டதை நாங்க நிர்வாக குழு நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த நிர்வாக குழுக்கு தடை உத்தரவு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்ப காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போலி ஆவணத்தை சமர்ப்பணம் பண்ணி இந்த கோயில் சொத்தை 100 கோடி சொத்து அபகரிக்கிறதுக்கு அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளும் இதுக்கு மெத்தன போக்கே தான் காரணம். ஒரு வகையில அரசாங்கம் என்னால் ஊழல் கட்டுப்படுத்தணும், போலி ஆவணத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி எந்த அரசாங்கமும் ஒரு முயற்சி எடுத்தாலும் கூட அந்த துறையில் இருக்கிறவங்க அதை சரியா கவனிக்காதனால நீதிமன்றத்துக்கு போலியான ஆவணத்தை அந்த கோயில் சொத்தை கொள்ளையடிச்சவர் சமர்ப்பிக்கிறாரு. இதற்கு அதை கேட்கும் போது இதைய துறையினுடைய அந்த வக்கீலா அதிகாரிகளா அதை மறைச்சிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயில் 1934 விளாயங்குறிச்சி நாச்சிமுத்து கவுண்டர் மகன் கந்தசாமி கவுண்டருக்கு அவருடைய மாமனார் எழுதி வைக்கிறார் கோயில. இந்த கோயில் சக்திமுத்தி வல்லபனுடைய கோயில் பராமரிப்பு பண்ணி மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்கணும், எந்த விதமான பாராதீனம் பண்ணக்கூடாதுன்னு எழுதுறாங்க. அதே உயில 1945 நான் என்னுடைய சுய ராஜ்யத்து பார்ட்டிக்கு சுயநினைவோடு 1945 1934 எழுதின உயிலை ரத்து பண்ணிட்டு 45 உயில் எழுதி என்னுடைய மகளுடைய மகன் கந்தசாமி கவுண்டன் என்னுடைய பேருக்கு இந்த சொத்தை நிர்வாகத்துக்காக கொடுக்குற, இந்த சொத்தை எந்த விதமான பாராதீனம் பண்ணக்கூடாது, கோயிலினுடைய நிர்வாகத்தை பார்க்கணும், அதில் வரப்படி வச்சுதான் பண்ணோன்னு சொல்றாங்க. இந்த நிலையில அந்த எழுதி வச்ச சின்ன கவுண்டர் இறந்த பின்னாடி அவருடைய மருமகன் கந்தசாமி கவுண்டர் 1982 ஒரு ரத்தான அது உயிரில்லாத உயிலை கொண்டு போய் கோர்ட்ல ஒரு ஆவணத்தை, அன்னைக்கே போலியான ஆவணத்தை சமர்ப்பணம் பண்ணி அந்த உயிலை கோர்ட்ல ஆர்டர் வாங்கி 3 ஏக்கர் 22 சென்ட் விற்கிறார். வித்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கந்தசாமி கவுண்டருடைய 2வது மனைவியுடைய மகன் சிவசாமியினுடைய மனைவி திரிலோக சுந்தரி பேர்ல 2001 அந்த கோயில் சொத்தை மீண்டுமே வாங்கினதா காட்டி கோயில் சொத்தை மீண்டும் அவங்கள அபகரிச்சு அவங்க பேருக்கு டாக்குமெண்ட் பண்ணி கடந்த 15 ஆண்டுகளா அந்த கோயில் நிலத்துல மதுபான கடை நடக்குது. அந்த கடையினுடைய வாடகை பாரோட மாசம் 1.5 லட்சம் ரூபாய். கிட்டத்தட்ட அதையெல்லாம் அறநிலைத்துறை எடுத்த நிலையில மீண்டும் அதை எங்களுக்கே சொந்தம், எங்களுக்கு கோயிலும் அந்த நிலம் வேணுங்கிற உரிமை கோரி இப்ப கடந்த தேதியில உச்ச நீதிமன்றத்துல அதுக்கு தடை உத்தரவு பெற்று வந்துடுறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த அறநிலைத்துறை எடுத்து 5 மாசம் கூட ஆகலைங்க கோயிலும் கோயில் நிலத்தை. நீங்க ஏதாவது ஒரு 50 வருஷம் 100 வருஷம்னா அந்த பேப்பர் இருந்திருக்காதுன்னு சொல்லலாம். அப்ப நீங்க எந்த இடத்துல போனாலும் சென்னையில இருக்கிற கமிஷனர் ஆபீஸ் ஆகட்டும், கோயம்புத்தூர்ல இருக்கிற உதவி இணை ஆணையர்களாகட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த கோயிலை பத்தி தெரியும். இதே போல எங்க ஊர்லயே இன்னொரு முக்தி கணபதி திருக்கோயில் இருக்குது, அதுல 100 கோடி. இந்த 2 கோயில் கொள்ளையடிச்சவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு 200 கோடியுடைய சொத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆவண வகையில் இருக்குது. இன்னைக்கு நவீன இந்தியாவில எங்கிருந்தாலும் சூலூர் தாலுகா அரசூர் கிராமம் 140/3 நம்பர் காலைன்னு போட்டோம்னா அதனுடைய பத்திரப்பதிவு வந்துரு. இது யாரு வேணாலும் பார்க்கல. எங்களாட்ட படிக்காதவங்க கூட இதை சொல்லக்கூடிய நிலையில இதை எப்படி ஏமாத்தி வாங்கினாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எனவே இந்த 100 கோடி சொத்தை கொள்ளையடிச்சவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றத்தை 1982 ஏமாத்தி இருக்காங்க, இப்பவும் ஏமாத்தி தவறான ஆவணத்தை சமர்ப்பணம் பண்ணிருக்காங்க. மேலும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பாலை எப்படின்னா, இந்த வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை உடைஞ்ச கதை. அறநிலைத்துறை எடுத்து கோயில் சொத்தை மீட்கும் போது அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரியினுடைய மெத்தன போக்கோ கவனக்குறைவா வேற ஏதாவதுனால, எத்தனையோ அதிகாரி நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்கலாம். அதனால இப்ப என்ன, வெண்ணெய் திரண்டு வரும்போது கோயில் சொத்தை மீட்கிற நேரத்துல சட்டி உடைஞ்சது. அதுக்கான எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கும் பெரியவங்க ஒரு 95 வயசானவங்க சொன்னாங்க, கோயில் சொத்தை கொள்ளையடிப்பானும் அதற்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க
தன் தாயை பெற்றெடுத்த தாயையும் தன் பெற்றெடுத்த மகளையும் திருமணம் முடிக்கக்கூடிய ஈன செயலுக்கு சமம்னு சொல்லுவாங்க. மாவட்ட ஆட்சியர் இடத்துல வந்திருக்கிறவங்க இந்த உத்தரவானது எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு மனு கொடுத்துட்டு போலான்னு சொல்லி ஊர்ல இந்த நாளை என்ன பண்றோம்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த மனு கொடுத்துட்டு போய் ஆடிப்பெருக்கு எல்லாரும் கொண்டாடக்கூடிய நாள்ல எங்களை மட்டும் கருப்பு தினமா நாங்க அனுசரிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பாரம்பரிய கோயில், அந்த கோயிலுடைய நலனுக்காகத்தான் அவர் எழுதி வச்சாரு. பொது இடத்துல இருக்கக்கூடிய கோயில் எந்த திருவிழா வைபவங்கள் நடக்கக்கூடிய கோயில். கடந்த 30 ஆண்டுகளா அந்த கோயில் சொத்தை கொள்ளையடிச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணல, பாலாலயம் பண்ணி ஊர் மக்கள் பாலாலயம் பண்ணி வேலையை ஆரம்பிக்கும் போது கோயிலுக்கு போட்டுறாரு, எத்தனையோ இடையூறு பண்ணிட்டார். இப்போ இணை ஆணையர் அலுவலகத்துல எங்களுக்கு பரம்பரை அறங்காவலர் வேணும் இந்த கோயில் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இப்ப வாய்தா கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிருந்துங்க. அந்த அன்னைக்கு நான் போயிருந்தேன். அவருக்கு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு இந்த கோயில் பரம்பரை அறங்காவலர் வேணும், அதனால எங்களுக்கு கொடுங்கன்னு அந்த அவர் தரப்புல இந்த வக்கீல் கேட்டாரு. நான் ஒரே முடிவா சொன்னேன், 2 பத்திரம் போலி ஆவணம் ஆயிருக்குதுங்க, மீண்டும் திருடருடைய கையிலேயே சாவி கொடுத்தால் போல் இருக்கக்கூடாதுன்னு அந்த நேரத்துல மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறோம். எனவே அரசும் அரசு அதிகாரிகளும் நீதிமன்றமும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை. வரும் ஆடிப்பெருக்கன்னைக்கு நாங்க எல்லார் வீட்டிலையும் கருப்பு கொடி ஏத்தி இந்த கோயில் சொத்து பறிபோக கூடாதுங்கிற இந்த நாளை நாங்க அனுசரிக்கிறோம்.